ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் என்ன பார்க்கலாமா? ஆமாங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த நான் செய்யலைங்க. சரி, சாம்பார் வச்சிடலாம், காய்கறிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன். நேற்று தான் பிரியாணி நாங்களாம் சாப்பிட்னால ஒரு மாதிரி ஸ்பைஸியாக வேணாம்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சாலும் சொல்லி சிக்கன் கொஞ்சம் எடுத்து கிரேவி செஞ்சுட்டு மீதி சிக்கன் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ யாரோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த நான் செய்யவே இல்லை, நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டேன். இவன் தாங்க என் தம்பி பொண்ணு. பாருங்கள், நேற்று ஊருக்கு போய்ட்டு தான் இன்றைக்கி டயர்டாக சொல்லிட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்குறா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறா. அவங்களாம் இங்கே எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா வந்து அவங்க எங்கள் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க, பாட்டி பார்க்க போயிருக்காங்க, அவங்க கூட இருக்கான்னு சொல்லிட்டு தம்பி ஃபேமிலி இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, தனியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். சாம்பாருமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. காய்கறிலாம் போட்டு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கொத்தம் தலையுமே போட்டுடலாம் சாம்பாருக்கு. சாம்பார் கொத்தம் தலை போட்டால் சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுட சுட சாம்பாருக்கு சூப்பராகவே இருக்கும். சாம்பார் மாதிரி தாளிச்சிடலாங்க. சும்மா வானல் வச்சு தாளித்து அப்படியே தூக்கி ஊற்றலாம். இந்த மாதிரி தாளித்து ஊற்றலாம் நல்லா வாசனையாகவே இருக்கும். எங்கள் அம்மாலாம் இப்படி தாங்க செய்வாங்க. சாம்பார் வட்டா வச்சு தான் தாளித்து ஊற்றுவாங்க. சின்னதாக வட்டா வச்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாசனை செம்ம வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி தாளித்தோம்னாக்கா இப்போ வந்து எதிர் வீட்டில் கொடுத்தாங்க லெமன் சாதம். அவ்வளோ சாம்பார் தாளிச்செல்லாம் சிக்கன் சூப்பராக பார்த்தீங்களாங்க. எங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாங்க. எங்கள் வீட்டு பூனை 7-8 மாதம் ஆயிடுச்சுங்க. காணா போய் நான் கூட இறந்து மௌத்தாயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பாருங்கள் வந்து அழகாக கூப்பிடுது என்னைய. கை கொடுக்க சொன்னால் கை கொடுக்குது. வந்து லெமன் சோறுமே கொஞ்சம் வச்சேன், சாப்பிட்டாங்க சூப்பராக. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சுங்க. நான் கூட மௌத்தாயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா கடைசியாக சூப்பராக வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா நீ 2 நாளாக மழை பெய்யுன்னு புயல் அடிக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம் சூடாக. அப்படியே கிளைமேட் செம்மையாக இருக்கும்ல, நாளைக்கு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்குமே சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சாச்சுங்க. என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.